பார்த்துட்டு ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை சென்னை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். தொடர்ந்து கள நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரும். மற்றொருவரும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை சென்னை வரவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து கள நிலவரம் என்ன அப்படின்றத ஒருவரும் பார்த்து வரும். மற்றொருவரும் மாயாவதி அவர்கள் சென்னை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி இங்கு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாளை வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இன்று வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அவர் வரவில்லை, நாளை வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக 4 முறை முதலமைச்சராக இருந்த மாயாவதி அவருடைய கட்சி என்பது ஒரு தேசிய கட்சியாக இருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்தான் இருந்து வருகின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அவர் கட்சியை வளப்படுத்துவது, பல்வேறு மாவட்டங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சியை போட்டியிடச் செய்வது, வேட்பாளர்களை தேர்வு செய்வது, கட்சியை விரிவு செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தார். நாம் பார்க்கலாம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அதற்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சி எப்போதுமே போட்டியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் அந்த கட்சி தனித்து தான் தமிழ்நாட்டில் சமீப ஆண்டுகளாக போட்டியிட்டு வருகின்றது. எனவே அப்படியே போட்டியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கட்சியை பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டு வந்தார். எனவே மாயாவதி அவர்களுடைய குட்புக்கிலே அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே தான் பல ஆண்டுகளாக மாநில தலைவரை மாற்றாமல் தொடர்ந்து அவரே தலைவராக இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையிலே தற்போது அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாயாவதி இன்று வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நாளை வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலவரம், அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்பது நேரம் செல்ல செல்ல தொடர்ந்து இந்த ஆதரவாளர்கள், அவருடைய கட்சிக்காரர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. வட சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சுற்றிலும் பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் பலரும் நடந்தே இந்த போராட்ட இடத்திற்கு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. மருத்துவமனைக்கு வெளியிலேயே, அதாவது மருத்துவமனையினுடைய வாயிலிலேயே தற்போது ஏராளமானோர் அமர்ந்து சாலை மறியலிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். தங்களுடைய தலைவரின் அந்த படுகொலைக்கு உரிய நியாயம் வேண்டும், கைது செய்திருக்கக்கூடிய நபர்கள் உரிய நபர்கள் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழக காவல்துறை இதனை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பத்திரிகை செய்தியாகவும் கூட கொடுத்திருந்தார்கள். அதில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து ராமாபாய் அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாக அந்த கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலை என்றும், அதனால் இக்கொலை வழக்கை சிபிஐக்கு கொண்டு சென்று விசாரணை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை அரசு மரியாதையுடன்
உடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கும் மாநில தலைவர் கொலைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது எனவும், அதனால் உண்மை கொலையாளியை கண்டுபிடித்து கொலையின் பின்னணியை கண்டறிய வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். காவல்துறையின் உளவுத்துறை பிரிவு தோல்வியால் இப்படுகொலை நிகழப்பட்டுள்ளதாகவும், உளவுத்துறை ADGPயை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினாலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் இந்த 8 மணி அளவிலே அவர்கள் கூடி போராட்டம் நடத்தப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முன்பாக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில குழு கூடி இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் CBIக்கு மாற்ற வேண்டும். அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு ஒரு அரசு பொது இடம் ஒன்று ஒதுக்க வேண்டும் எனவும், அரசு உரிய மரியாதையுடன் அவர்களுக்கு அந்த உடல் அடக்கம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தொடர்பாக ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் படுகொலை செய்த இந்த படுகொலையில் காரணமாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்ற முழுமையான விசாரணை, தீவிர விசாரணை காவல்துறை செய்து வருகின்றது. இந்த வழக்கை விரைவாக நடத்தி இந்த படுகொலையிலே ஈடுபட்டவர்கள், இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தையும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையில் அரசினுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் ஏராளமான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் என தற்போது இங்கே குழுமி இருக்கின்றார்கள். சாலையிலே அவர்கள் அமர்ந்து தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தங்களுடைய தலைவரின் படுகொலைக்கு உரிய நியாயம் வேண்டும் எனவும், எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்காமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் என்றும் சொல்லி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினருடைய அந்த பேச்சுவார்த்தை என்பதும் இங்கே நடைபெற்று வருகின்றது. இங்கே இருக்கக்கூடிய முக்கிய போராட்டக்காரர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் ஆகியோரை அழைத்து காவல்துறையினர் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். தற்போது திருமாவளவன் அவர்களும் வந்திருக்கின்றார். இந்த உடற்கூறாய்வு செய்யப்படக்கூடிய இடத்திற்கு திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கின்றார். தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கின்றார்கள். இந்த உடற்கூறாய்வு என்பது முழுக்க வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவரது உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள், கத்தியால் வெட்டப்பட்ட வெட்டுக்காயங்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எந்தெந்த இடத்தில் வெட்டப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான கத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, வெட்டி படுகொலை செய்யப்பட்டதன் மூலமாகத்தான் உயிர் பிரிந்ததா என்பது குறித்தெல்லாம் மருத்துவர்கள் தற்போது இந்த உடற்கூறாய்வின் மூலமாக அறிக்கையை தயார் செய்து வருகின்றார்கள். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பதும் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொரு புறம் தொடர்ந்து நேற்று இரவு முதலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அதேபோல இதனுடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு திருமாவளவன் வந்திருக்கின்றார். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சாலையிலே அமர்ந்து கடுமையாக கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். தமிழக அரசு உரிய நியாயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், எங்களுடைய தலைவர் படுகொலைக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று கூறி சாலை மறியலிலே ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.